வெல்கம் டு சுபாஷினி சமையல். இந்த வீடியோவில் க்ரீன் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் பிகினர்னாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தோசை, பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு க்ரீன் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் மஷ்ரூமை ஊற வைக்க போகிறேன். அந்த பேஸ்ட்டை செய்ய ஒரு மிக்சி ஜாரில் 5-6 பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு 7 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்துட்டோம்னா அந்த க்ரீன் கலர் போயிடும், அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை காளானில் சேர்த்து கலந்து 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கிறப்ப காளான்லேருந்து தண்ணீர் வரும். தண்ணீர் பதம் ஆகிடுச்சுன்னா மசாலாலாம் மஷ்ரூமில் இன்ஃப்யூஸ் ஆகாது. அதனால தான் திக்கான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு 1 hour ஊறட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சு சூடானதும் 50 ml எண்ணெய் விட்டு காஞ்சதும் பெரிய வெங்காயம் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இது போல் லைட்டாக கண்ணாடி பதத்தை தாண்டி மொறுன்னு ஆனதும் மஷ்ரூம் மசாலா பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கிறேன். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டு தலா 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி 8 to 10 minutes கொதிக்க விட்டுக்கிறேன். 10 நிமிஷம் கொதிச்சதுனாலே மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிடும். அதே போல் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தெளிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். பார்க்கறதுக்கே டெம்டிங்காக சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து வத்த விட்டு தொக்கு மாதிரி கூட செய்யலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி தயார். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.